அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பராபவ வருடம் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான கடக ராசி நேயர்களே, பிறக்கப் போகிற பராபவ வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை அள்ளித்தரப்போகுதுன்னு ஜோதிட ரீதியா நாம இப்போ அலசி ஆராய போறோம். சந்திரன் உங்க ராசிநாதன் அப்படிங்கறதால மனசுல அடிக்கடி குழப்பங்கள் வர்றது உங்களுக்கு இயல்புதான். ஆனா இந்த வருஷம் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா வர்றதுனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பராபவ வருஷம் ஏப்ரல் 14, 2026ல பிறக்கும்போது கிரகநிலைகளை வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்துருவோம். மார்ச் 6ல இருந்தே சனி பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்துட்டார். குரு பகவான் ஆரம்பத்துல உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மிதுனத்துல மறைஞ்சிருந்தாலும் மே 26க்கு அப்புறம் உங்க ராசிக்கே வந்து ஜென்ம குருவா அமர்றார். ராகு பகவான் வருஷ ஆரம்பத்துல 8ஆம் இடத்துலயும் கேது 2ஆம் இடத்துலயும் இருக்காங்க. ஆனா டிசம்பர் 13க்கு அப்புறம் ராகு 7ஆம் இடமான மகரத்துக்கும் கேது உங்க ராசிக்குள்ளேயே அதாவது 1ஆம் இடமான கடகத்துக்கும் வர்றாங்க. இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான அதிரடி திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுன்னு ரொம்ப விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்கலாம். முதல்ல சனி பகவானோட பலன்களை பத்தி விரிவாக பார்ப்போம். மார்ச் 6 முதலே சனி பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில சஞ்சாரம் செய்றார். இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரக்கூடிய விஷயம். ஏன்னா இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருந்த அஷ்டம சனி முடிஞ்சு இப்போ பாக்கிய சனி ஆரம்பிச்சிருக்கு. 9ஆம் இடங்கிறது தந்தை, பூர்வீக சொத்து, பாக்கியங்கள், ஆன்மீகம் இதையெல்லாம் குறிக்கும். சனி பகவான் இங்க இருக்கிறதுனால உங்க அப்பாவோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டி இருக்கும். ஆனா இதுவரைக்கும் இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அந்த ஆசை கட்டாயம் நிறைவேறும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகி பெரிய மகான்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் உங்களை கடினமா உழைக்க வைப்பார். ஆனா அந்த உழைப்புக்கேத்த நிலையான கௌரவத்தையும் அந்தஸ்தையும் இந்த வருஷம் நிச்சயமா தேடி கொடுப்பார். அடுத்து குரு பகவானோட நிலைய பார்ப்போம். வருஷத்தோட ஆரம்பத்துல இருந்து மே 26 வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில மறைஞ்சிருக்கார். குரு மறைஞ்சாலும் அவரோட பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடங்கள் மேல விழுகுது. இதனால இந்த ஆரம்ப காலத்துல உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமா இருக்கும். அதாவது வீடு வாங்குறது, பிள்ளைகளோட படிப்புக்காக செலவு பண்றதுன்னு நல்ல விஷயத்துக்காக பண செலவாகும். எதிரிகளால வந்த தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஆனா பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கலமா இருக்கிறது நல்லது. ஏன்னா வர்ற பணம் அப்படியே நிக்காம ஏதோ ஒரு வழியில செலவாகிக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்துல யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஜாமீன் கையெழுக்கும் போடாதீங்க. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். அதனால முறையான மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. தூக்கமின்மை பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. தியானம் பண்றது இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். மே 26க்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசிக்கே பெயர்ச்சியாகி ஜென்ம குருவா அமர்றார். பொதுவா ஜென்ம குருனா அலைச்சல் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா கடகராசி குருவுக்கு உச்ச வீடு அப்படிங்கறதால பயப்பட தேவையில்லை. குரு உங்க ராசியில அமர்ந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கிறார். இதனால உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். இதுவரைக்கும் தடைபட்டு நின்ன சுப காரியங்கள், முக்கியமா கல்யாண விஷயங்கள் கடகடன்னு நடக்க ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குருவோட பார்வையால அழகான புத்திர பாக்கியம் உண்டாகும். உங்க முடிவுகள்ல ஒரு தெளிவு பிறக்கும். மேலதிகாரிகள் மற்றும் அரசு வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் தேடி வரும். சமூகத்துல உங்களுக்கான மதிப்பு கூடும். என்னதான் வேலைப்பளு இருந்தாலும் குருவோட அருளால அதை நீங்க அசால்ட்டா சமாளிச்சு ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். ராகு பகவானோட நிலைய பத்தி இப்ப விலாவாரியா பார்க்கலாம். டிசம்பர் 13 வரைக்கும் ராகு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கும்ப ராசியில இருக்கார். இத அஷ்டம ராகுன்னு சொல்வோம். இதனால வருஷத்தோட முதல் பாதி வரைக்கும் நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். வேகத்தை குறைச்சு நிதானமா போறதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு.
தேவையற்ற வம்பு தும்புகள்ல தலையிடாதீங்க. யாருக்காகவும் பஞ்சாயத்து பண்ண போகாதீங்க. வீண் பழிச்சொற்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் மௌனமா இருக்கிறது நல்லது. ஆனா ஒரு விஷயம், 8ஆம் இடத்து ராகு திடீர் பண வரவையும் கொடுப்பார். அதாவது இன்சூரன்ஸ் மூலமாவோ இல்ல பழைய முதலீடுகள் மூலமாவோ திடீரென எதிர்பாராத பணம் கைக்கு வந்து சேரும். ரகசியமான வழிகள்ல ஆதாயம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்ல மட்டும் இறங்கிடாதீங்க. இந்த காலத்துல உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. வெளியூர் உணவுகளை தவிர்த்து வீட்டு உணவையே சாப்பிடுறது ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே நேரத்துல கேது பகவான் டிசம்பர் 13 வரைக்கும் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசியில இருக்கார். 2ஆம் இடம்ங்கிறது வாக்கு, தனம், குடும்பத்தை குறிக்கும். இங்க கேது இருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும். நீங்க யதார்த்தமா பேசுறது கூட மத்தவங்களுக்கு தப்பா புரிய வாய்ப்பிருக்கு. அதனால பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுறது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். அதை பெருசு பண்ணாம விட்டு கொடுத்து போங்க. பண விஷயத்துல கணக்கு வழக்குகளை கரெக்டா வச்சுக்கோங்க. சேமிப்பு கரையிற மாதிரி செலவுகள் வரும். அதனால சிக்கனம் ரொம்பவே அவசியம். இந்த நேரத்துல ஆன்மீக பேச்சுகள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன கோளாறுகள் வரலாம். உடனே மருத்துவரை பார்க்கறது நல்லது. கேது பகவான் ஞானகாரகன் அப்படிங்கறதால உங்களை ஆன்மீக ரீதியா பக்குவப்படுத்துற நேரமா இது அமையும். டிசம்பர் 13க்கு அப்புறம் நடக்க போற ராகு பெயர்ச்சியில ராகு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசிக்கு வர்றார். 7ஆம் இடம்ங்கிறது கூட்டாளிகள், வாழ்க்கை துணை, நண்பர்களை குறிக்கும். இங்க ராகு வர்றதுனால உங்க வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை தேவைப்படும். தொழில்ல பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கணக்கு வழக்குகளை நீங்களே நேர்ல பாத்துக்கிறது நல்லது. புதுசா யாரையும் நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. வெளியூர் நண்பர்கள் மூலமா சில ஆதாயங்கள் கிடைக்கும். சிலருக்கு காதல் விஷயங்கள்ல ஆர்வம் கூடும். ஆனா அதுல ஏமாற்றங்கள் வராம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. சமூகத்துல புது புது மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். அதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பிரிச்சு பார்த்து பழகணும். ராகு 7ஆம் இடத்துல இருக்கும்போது வெளியூர் பயணங்கள் மூலமா வருமானம் வர்றதுக்கு வழி செய்வார். முக்கியமா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்றவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதமா அமையும். அதே டிசம்பர் 13க்கு அப்புறம் கேது பகவான் உங்க ராசிக்குள்ளேயே, அதாவது 1ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ராசிக்குள்ளேயே கேது வர்றதுனால உங்களுக்கு ஒருவிதமான வைராக்கியம் பிறக்கும். எதையும் சாதிக்கணுங்கிற வெறி அதிகமாகும். ஆனா அதே சமயம் மனசுல ஒருவிதமான தனிமை உணர்வும் தோணும். மத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கலையேங்கிற வருத்தம் வரலாம். ஆன்மீக நாட்டம் ரொம்பவே அதிகமாயிடும். அடிக்கடி கோவில்களுக்கு போறது, தியானம் பண்றதுன்னு உங்க மனச ஒருநிலைப்படுத்துவீங்க. உடல் ஆரோக்கியத்துல தலைவலி அல்லது ஒவ்வாமை, அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால சாப்பாட்டுல கட்டுப்பாடாயிருங்க. கேதுவோட சஞ்சாரம் உங்களை உலகியல் விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விலக்கி ஞானத்தை நோக்கி கூட்டிட்டு போகும். இந்த நேரத்துல பெரிய முடிவுகளை எடுக்கும்போது அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது ரொம்பவே நல்லது. உங்க கேரக்டர்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நிதானமும் அமைதியும் உங்ககிட்ட குடிகொள்ளும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கலவையான பலன்கள் இருந்தாலும் லாபத்துக்கு குறைவிருக்காது. ஆரம்பத்துல வேலைப்பழு அதிகமாயிருந்தாலும் குருவோட பெயர்ச்சிக்கு அப்புறம் உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் நல்ல செய்தி வரும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அஷ்டம சனி முடிஞ்சதுனால இப்ப எதை தொட்டாலும் ஓரளவுக்கு லாபம் தரும். ஆனா அவசரப்பட்டு அகலக்கால் வைக்காதீங்க. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றவங்க நிபுணர்களோட ஆலோசனையை கேட்டு பண்றது நல்லது. வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த இளைஞர்களுக்கு இந்த வருஷம் ஒரு கௌரவமான வேலை கிடைக்கும். மொத்தத்துல கடகராசிக்காரங்களுக்கு இது போராட்டங்களுக்கு அப்புறம் வெற்றியை தரக்கூடிய ஒரு பொன்னான வருஷமா தான் இருக்க போகுது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பராபவ வருஷம் ஆரம்பத்துல கொஞ்சம் கவனச்சிதறல் இருந்தாலும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் நல்ல விசா கிடைக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். வீடு வாங்குறது அல்லது வண்டி வாங்குறதுக்கான யோகம் பிரமாதமா இருக்கு. ஆரோக்கியத்துல மட்டும் வருஷம் முழுக்க சின்ன சின்ன அக்கறை எடுத்துக்கிட்டா போதும். ராகுகேது பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களோட தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாகும். பழைய கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீரும். மனசுல நிம்மதி பிறக்கும். என்னதான் கிரகங்கள் மாறினாலும் உங்க உழைப்பு தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். விடாமுயற்சியோட செயல்படுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தும். இந்த பராபவ வருஷத்துல வரக்கூடிய சின்ன சின்ன சவால்களை சமாளிச்சு அதிகப்படியான நன்மைகளை அடையிறதுக்கு சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். திங்கட்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு போய் சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது உங்களுக்கு மன அமைதியை தரும்.
ராகு பகவானோட தாக்கம் குறையறதுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு துர்க்கையம்மனுக்கு ராகு காலத்துல எலுமிச்சை விளக்கு ஏத்தி வழிபடுங்க. கேது பகவானுக்காக விநாயக பெருமான தினமும் வணங்குங்க. அவருக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது இல்லனா வீட்லயே பௌர்ணமி பூஜை பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகளை செஞ்சீங்கன்னா கிரகங்களோட கெடுபலன் குறைஞ்சு உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.